கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு ட்ரா நம்பர் தான் 613 05/03/2026க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மணிக்கெல்லாம் மெம்பர்ஷிப்புக்கான ஒரு போஸ்ட் வரும். ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன் ஜாயின் பண்ணணும், எதுக்கு ஜாயின் பண்ணுறது டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி தனலட்சுமி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். டுடே ரிசல்ட் 794. ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு 3 டிஜிட் வின்னிங் ஆக வேண்டியதுங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 495 கொடுத்துருக்கோம். இதில் 495 கொடுத்துருந்தோம்னா இதில் நமக்கு பிசி மட்டும்தான் வின்னு. இதில் நம்மளுக்கு 7 வராதனால 5 உள்ளே எடுத்தனால மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பதில் 7 எடுத்து வந்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. அதுபோக நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு ஈஸிங்க 943 எடுத்துருக்கோம். இதுலேயும் நமக்கு பிசி தான் வின்னு. ஓகேங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் 74 ஏசி நமக்கு பாஸு வீடியோவில். ஓகேங்களா, ஏசி நமக்கு பாஸு. அதுபோல் பிப்ரவரி ஃபாலோயிங் நம்பர்னு நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம். யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏ போர்டு 1, பி போர்டு 5, சி போர்டு 4. இதில் சி போர்டு 4 மட்டும் வந்திருக்கு. இது 2 இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, சி போர்டு 4 இதில் நம்மளுக்கு உட்காந்துருக்கு. அதே மாதிரி ஏ போர்டு நேற்று 7 தனியாக இண்டிவிஜுவலாக சொன்னோம். அதே மாதிரி ஏ போர்டு 7 நம்மளுக்கு கரெக்டாக உள்ள உட்காந்துருக்கு. ஓகேங்களா, அதே போக ஆல் போர்டு ஏபிசி ஆல் போர்டில் 7 நமக்கு, அதுலேயும் நம்மளுக்கு 7 பாஸ். 7 ஹைலைட்டாக சொல்லியிருந்தோம். அதுலேயும் நம்மளுக்கு 7 பாஸ் தான். ஏதாவது ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வாங்க, இப்போ நம்ம கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் கேஎல்சி போர்டில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த 794 இதை நம்ம ஹைலைட் பண்ணி இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் எடுத்துருவோம். 064 மறுபடியும் சி போர்டு மறுபடியும் 4 உட்காரதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 312. ஓகேங்களா, 312 506 506. ஓகேங்களா, எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 426. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இன்னும் 1, 5, 7 இப்படி கூட நாளைக்கு இறங்கலாம். ஏன்னா 1 பெண்டிங்கு, 5 பெண்டிங். ஓகேங்களா, அதனால் சொல்கிறேன், மறக்காமல் கணிச்சு வச்சுக்கோங்க. 064 312 506 426 மற்றும் 157 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்சாக தான் பார்த்து அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி அண்டு பிசி. இதை பொறுத்தளவு ஃபஸ்ட் நம்ம செக்ஷனாக பார்க்க போகிறது என்ன கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி இது 6, 8 நம்மளுக்கு ஹைலைட் ஆகிருக்கு. ஓகேங்களா, 6, 8, 1, 9, 1, 9, 4, 7. ஓகேங்களா, 4, 7, 4, 5, 4, 5, 3, 9 மற்றும்
2 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 6 8 1 9 4 7 4 5 3 9 மற்றும் 2 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர்னு சொல்லிக்கலாம். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்மளுடைய பிப்ரவரி ஃபாலோவிங் நம்பர்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இதில் ஏ போர்டு 1, பி போர்டு 5 இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏ போர்டு 1, பி போர்டு 5. ஓகேங்களா, 1 5 அவ்வளோதான், சிம்பிள் தான். அதுபோல் ஏ போர்டு 7 வச்சு முடிச்சிருக்கனால நமக்கு மறுபடியும் அதே 7 வரலாம், 9 வரலாம், இல்லைன்னா 2 வரலாம். ஓகேங்களா, இந்த செக்ஷனில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் 7 9 2. ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம கெஸ்ஸிங்கோட குயின். ஓகேங்களா, ஆல் போர்டு. ஓகேங்களா, ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 வந்து ஹைலைட்டாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து நம்ம எடுக்கிறது 6 எடுத்துக்கிடுவோம், அப்படியே ஒரு 0 எடுத்துக்கிடுவோம், அப்படியே ஒரு 8 எடுத்துக்கிடுவோம். எதனால் 8னா இங்கே 7 வந்திருக்கு, இங்கே 9 வந்திருக்கு, 8 பெண்டிங்கில் இருக்குது. அதனால் இதில் நம்ம 8ஐயும் எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா, 3 6 0 8 இதுதான் நம்மளுடைய நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, 3 டிஜிட் பாக்ஸை கவுண்ட் பண்ணிங்கன்னா 360 608. ஓகேங்களா, 3 6 0 6 0 8. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங் இன்றைக்கி மேட்ச் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். ஓகேங்களா, மறக்காமல் கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் வந்து கேட்குறீங்க, அதாவது ஜாயின் பண்ணிட்டேன் கெஸ்ஸிங் மட்டும் வரமாட்டுது அப்படின்னு. நீங்கள் வந்து மினிமம் கேஎல் டைமண்டுன்னு இருக்கும், இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் அதான் உங்களுக்கு கெஸ்ஸிங் வரும். நீங்கள் வந்து இந்த மெம்பர் கேஎல் மெம்பர்னு இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் கெஸ்ஸிங் வராது. அதுக்கு மேற்படியான உள்ள மெம்பர்ஷிப்பை விட்டுட்டு கேஎல் போர்டு சி டைமண்டு இந்த 4வது காலம் 5வது காலம் இந்த 2 ஜாயின் பண்ணால் தான் 2 1 அதான் 5ல் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே எல்லா கேஸும் உங்களுக்கு தெரியும். கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதனால் ஒரு 3 டிஜிட் பாக்ஸு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணால் தான் சி போர்டு ஆல் போர்டு 3 டிஜிட் பாக்ஸு ஏபிஐசி பிசி எல்லாமே உங்களால் பார்க்க முடியாது. அதனால் மறக்காமல் கேஎல் போர்டு சியிலே மேக்ஸிமம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டாகவும் ஆப்ஷனாகவும் இருக்கும். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.